தக் லைஃப்க்கு வந்து எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல வந்து இருக்கு. 1 year நீங்க ஒரு படத்தை ஷூட் பண்ணியிருக்கீங்க. Do you think that's a Maybe working under these two inspirations of mine was probably the biggest challenge. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட் விசிட்டே ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. நீ அழகா இருக்க நினைக்கல, ஆனா இதெல்லாம் நடந்துருவோம்னு பயமா இருக்கு. வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ப்ரொபோசல் சீன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஒன் வில் பி அலைப்பாயுதே தான். அப்போ எங்களோட கவலை அந்த 2 ட்ரெயினும் நாயகன் தான் ஆக்சுவலாக. அதில் அந்த பாட்டில் அடித்து கையை கமல் சார் உதறிக்கிற சீனில் தான் வாவ் தீஸ் கைஸ். நீங்க ரொம்ப பயந்த படம் இது எப்படி லேண்ட் ஆக போகுதுன்னு தெரியல. பொன்னியின் செல்வன், பிகாஸ் இட்ஸ் சச் அ பிக் ஃபில்ம், பீரியட் ஃபில்ம், செந்தமிழ் பேசுகிறோம். தில்சே ஒர்க் பண்ணும்போதே அலைப்பாயுதையோட வெர்ஷன் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ இன்னொரு கதையோடைய ஒரு சாயல் இருந்தது. அதுதான் பிற்காலத்தில் ஆயுத எழுத்தா மாறிச்சு. ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் படித்தாரு, அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி கன்னத்தில் முத்தமிட்டால் நடந்தது. ஏதாவது ஒரு படத்து மேல அந்த ஆதகம் கொஞ்சம் ஜாஸ்தியாது, இது இன்னும் நல்லா நீங்க ஆயுத எழுத்து சூப்பர் படம். இப்போ அப்படின்னா ரிலீஸ் ஆன அன்னைக்கு நீ எங்கே இருந்த அப்படின்னு. ஸோ கொஞ்சம் ப்ரெசென்ட்டை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது தக் லைஃப்க்கு வந்து எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வந்து இருக்காங்க. இந்த காம்போக்காகவே வந்து ஒரு பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதை பற்றி பேசிக்கும் போது என்ன மாதிரியான டிஸ்கஷன் இருக்குது? ஏன்னா இப்போது பெரும்பாலும் எல்லா பெரிய படங்களுமே வந்து ஒரு மாதிரி ஓவர் ஹைட்டாக தான் வந்து மக்கள் மத்தியில் இருக்குது. என்ன நடக்க போகுது, என்ன கேமியோஸ் இருக்க போகுது, யார் வரப்போகிறாங்க, அந்த 10 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை அந்த ஹை வேணுமா இருக்குது. அப்படி தான் வந்து அந்த சீன் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்களா? ஜூன் 5 படம் வரப்போகுது. படத்தில் என்ன இருக்குது, என்னெல்லாம் எதிர்பார்க்கலான்னு கமல் சாரும் மணி சாரும் சொல்ல ஆரம்பிக்க போகிறாங்க. வில் வெயிட் ஃபார் தட். இன் சம் டைம் வில் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் டு த மீடியா. யூ வில் நோ மோர். ஓகே, பட் அந்த டிஸ்கஷன் எப்படி போயிட்டு இருந்தது? நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து எல்லாருமே டுவர்ட்ஸ் இந்த ரீல்ஸ் கல்ச்சருக்குள்ளே எல்லாருமே இருக்கும். அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படிங்கிறது பேர் மினிமம் ஒரு 30 செகண்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி படம் பண்ணணுன்ற ஒரு ப்ரெஷர் இருக்கா? அஃப்கோர்ஸ் நான் மணி சார் பற்றி கேட்கல, பட் ஜென்ரலாக கேட்குறேன். நான் தொடர்ந்து படம் எடுத்துகிட்டே வரவங்க ட்ரெண்டோட அவங்களும் இவால்வ் ஆகிட்டு வரதா தான் நான் நினைக்கிறேன். சடனாக வந்துட்டு ஐயோ உலகமே மாறிடுச்சு, இப்போ நம்ம இந்த மாதிரி தொப்பி போட்டுக்கணும்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுடைய ஒர்க்கும் தான் கல்ச்சரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு, கல்ச்சரை அவங்க ஒர்க்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. பிகாஸ் தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த மாறும் ட்ரெண்டோடு சேர்ந்து நம்மளும் மாறிட்டே தான் வந்திருக்கோம். ஸோ எனக்கு இது ஒரு ஏலியனாகவோ இந்த ஜென்ரேஷன் அந்த ஜென்ரேஷன்னு பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் தோணவே இல்லை. ஐ ஃபீல் லைக் ஐ பிலாங் ஹியர். வி ஃபீல் லைக் வி ஆர் மேக்கிங் மூவிஸ் ஃபார் த சேம் ஆடியன்ஸ். You know what I mean? Our audience can change, so we are also changing. So I think it's a natural process. இன்றைக்கும் சாருடைய படங்கள் பார்க்கும்போது இது இப்போ ரிலீஸ் ஆன படம் போல இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் தான் இருக்குது. அண்ட் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து ஒரு எக்ஸல் பண்ணுற ஒரு பிளேஸ் வந்து மணி சாருடைய ஸ்பேஸில் தான் வந்து அது கிடைக்கும். நாட் ஓன்லி டைரக்டர் ஆக்டர்ஸ் மட்டும் இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஃப்ளரிஷ் ஆகிறதுக்கோ இல்லை அது அவங்களோட ஒர்க் வந்து பெஸ்ட்டாக வரத்துக்கோ உண்டான ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி அது நடக்குது சார்? எப்படி இன்னமும் ரிலேட்டபுளாக இருக்காங்க? I have no idea. நான் சார் கூட தான் I hang out with him, I work with him. I'm answering your question. Why does he get the best out of people? I think as a director அவர் நல்ல களம் அமைச்சு கொடுக்குறாரு. எல்லாருடைய மிகச்சிறந்த எலிமெண்ட்ஸையும் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறாரு. அது தன்னுடைய வேலையை அவர் நினைக்கிறாரு. உங்களுக்கு ப்ரொடக்ஷனில் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருந்தது தக் லைஃப் பொறுத்த வரையிலையும்? இட்ஸ் a big film. பல நட்சத்திரங்கள் இருக்கிற படம், பல பெரிய சீக்வன்சஸ் இருக்கிற படம். அதுக்கு வழக்கமாக எல்லா பெரிய படங்களுக்கும் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே இருந்தது. எல்லாரையும் கூட்டு வருது, அதுக்கான காஸ்ட் கண்ட்ரோல், அதுக்கான வசதிகளை ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது. வழக்கம் போல் பிளானிங்கில் கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணினோம். த பியூட்டிஃபுல் திங் இஸ் எங்கள் 2 பாஸ்க்குமே ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். என்ன செய்ய போகிறோம், எப்போ பண்ண போகிறோம், யார் யார் தேவைப்படுவாங்கன்னு அதிகமாக பிளான் பண்ணி பண்ணுற பழக்கம் உள்ளவங்க 2 பேரும். அதனால் ஐ வாண்டட் டு மேக் ஷோர் தே வர் கம்ஃபர்டபுள். மேபி ஒர்க்கிங் அண்டர் தீஸ் டூ inspirations of mine was probably the biggest challenge. That also turned out to be the
பிக்கஸ்ட் ப்ளஷர். ஓகே. நம்ம ஆஃப் கேமராவில் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களோட ஜேர்னி கொஞ்சம் அப்படியே தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ இன்ஜினியர் டர்ன்ட் ஃபிலிம் மேக்கர் ஆர் ஃபிலிம் ஃப்ரெட்டர்னிட்டியில் ஒரு முக்கியமான பங்கு. அப்போ அந்த காலேஜில் வந்து எழுதும்போதோ அந்த ஃபேசினேஷன் வந்தபோதோ ஃபஸ்ட்டு தெரிஞ்ச முகம் வந்து மணி சார் தானா? என்ஜினியர் டர்ன் ஃபில்ம் மேக்கர் நீங்கள் சொன்னால் என் கூட என்ஜினியரிங் காலேஜில் படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிப்பாங்க. பிகாஸ் ஐ ஸ்டடிட் டு பி அன் என்ஜினியர். மேபி என்ஜினியரிங் டெக்னாலஜிங்கிற ஒரு கோர்ஸ் இப்போ அது ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஆஃபர்ட் எனிமோர் இன் பிட்ஸ் பிலானி. அதில் நான் இன்டகிரேட்டட் பேச்சுலர்ஸ் பண்ணேன். இட் வாஸ் அ 4-year அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ். அப்போது காலேஜில் ட்ராமா நிறைய போடுவோம், தமிழ் ட்ராமாலாம். அது எழுதி நடித்து டைரக்ட் பண்ணி நாங்கள் ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப பேஷனேட் அபவுட் தியேட்டர். யோர் கொஸ்டின் வாஸ் அப்போ மணி சார் தான் மெயினாக இருந்தால். ஃபார் ஷுர் அவர் தான் அந்த ஜென்ரேஷனுக்கே ஒரு ஐடியல் ஃபில்ம் மேக்கர் இல்லையா. அவருக்கு முந்தின ஜென்ரேஷனில் பாலச்சந்தர், ஸ்ரீதர் இந்த மாதிரி. So he was the one who was pushing the boundaries. Of course, Mr. Kamal Haasan was always there, but he was more an actor, writer. Yeah. He hadn't directed at that point. So yes, he was the favorite for everyone, including me. ஓகே. ஸோ காலேஜில் படிக்கும்போது ஒரு படம் பார்த்துட்டு நம்ம ஹாஸ்டல்லையோ இல்லை சாப்பிடும்போதோ வந்து அதோட தாக்கத்தில் வந்து அதை பற்றி பேசுவோம். எப்படி இந்த டைரக்டர் இது பண்ணார், எப்படி இந்த ஃப்ரேம் வச்சார், எப்படி இந்த டயலாக் எழுதினார் அப்படின்னு. ஸோ அப்படி நீங்கள் மணி சாருடைய ஃபில்மோகிராஃபியில் நீங்கள் அவர் கூட தான் போய் சேரணும், அவர்கிட்ட மீட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படி நீங்கள் வந்து ரொம்ப ரசித்து பார்த்த சீனோ இல்லை டயலாக்ஸ் அதை பற்றி சார்கிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கா? ஐ மீன் நாயகன் தான் ஆக்சுவலாக வாஸ் த ஐ ஓப்பனர், ஸோ டு ஸ்பீக். அப்போ நான் 7th or 8th படிச்சுட்டு இருந்தேன். அதில் அந்த பாட்டில் அடித்து கையை கமல் சார் உதறிக்கிற சீனில் தான் வா தீஸ் கைஸ் ஆர் சீரியஸ் அப்படின்னு தோணுச்சு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தபோது. இவென்ச்சுவலி நான் அந்த இயக்குனருடைய ரசிகராக மாறி ஒரு 4-5 படம் அப்படியே பார்த்துட்டு வந்தபோது கூட ரோஜா காலேஜில் படிக்கும்போது பார்த்தேன். இட் ஜஸ்ட் ப்ளூ மை மைண்ட். அன்றைக்கி தான் ஐ ஸ்பெண்ட் மை நைட் திங்கிங், நான் ஏன் சினிமாவில் ஒர்க் பண்ணக்கூடாது, இவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரக்கூடாதுன்னு. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தாங்க, கார்த்திக்னு பேர். ஐ டோல்ட் ஹிம் த நெக்ஸ்ட் டே நான் சினிமாவில் சேர விரும்புகிறேன்னு. என்னை பார்த்து அவன் சிரிக்கலை, உள்ளுக்குள்ளே சிரிச்சிருப்பான், பட் he didn't show it outside. So that kind of turned into one serious idea eventually. GRE எழுதி US போய் படிக்க போகிறவங்க போது நான் ஃபிலிம் ஸ்டடீஸ் படிக்கலாம்னு சொல்லி. நீங்கள் வந்து ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பல மாதிரி மணி சாரோட கொலாபரேட் பண்ணியிருக்கீங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் வாஸ் கிரேட் ஃபன். பர்டிகுலர்லி அலைப்பாயுதே. ஐ ஸ்டில் திங்க் அந்த ஒரு வருஷம் நாங்கள் அந்த படம் எடுத்த காலகட்டம் ரியலி லைஃப்பில் ஹாப்பியஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா நிறைய வேலை இருந்தது, நிறைய பொறுப்புகள் இருந்தது. அண்ட் எவ்ரி டே நம்ம லிமிட்டை தாண்டி ஏதோ செய்கிறோங்கிற ஒரு பயம் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்தது. அலைப்பாயுதே வாஸ் ரியல் ப்ளஷர். ஸோ கல்ட் இன் மேக்கிங் அப்படிங்கிறது வந்து அப்போயும் உணர்ந்தீங்களா? ஏன்னா இன்றைக்குமே யாருக்கிட்ட போய் வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ப்ரொபோசல் சீன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஒன் வில் பி அலைப்பாயுதே தான். நினைக்கிற அப்போ எங்களோட கவலை அந்த 2 ட்ரெயினும் கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணணுமேங்கிறது. மேடி நெயில்ட் இட், சொன்னமாலியா நெயில்ட் இட், ஷாலினி அஃப்கோர்ஸ் நெயில்ட் இட். ஸோ வி வர் லக்கி. அதான் இட் வாஸ் அ வெரி டென்ஸ் ஷூட் பட் கிரேட் ஃபன். ஓகே. பேக் அண்ட் ஃபோர்த்தில் போச்சு. ஓகே. ஸோ டக்குன்னு இப்போ இருக்கிற அந்த இபி நாலேஜோட இப்போ அந்த இதில் வச்சு 1 year நீங்கள் ஒரு படத்தை ஷூட் பண்ணியிருக்கீங்க. டு யூ திங்க் தட்ஸ் we didn't shoot for 1 year. 1 year we made it னு சொல்ல வரேன். ஃபுல்லா ப்ரீ ப்ரொடக்ஷன் படம் மொத்தமா 70 நாளோ என்னமோ ஷூட் பண்ணோம். அது நிறைய அவுட்டோர் பின்னாடி வந்து சேர்ந்தது. மொத்தமா படம் மேக்ஸிமம் ஷூட் 3-4 மாசத்துல முடிஞ்சிருச்சு. அந்த 70 நாள் மொத்தமே 3 மாசத்துக்குள்ள எடுத்து முடிச்சிட்டோம். Of course it was beautifully planned. இது எவ்ரிடே இஸ் லேர்னிங் தானே. இந்த பொறுத்த வரைக்கும் நேத்திக்கு வந்து நம்ம ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் கொடுத்துட்டோம், இன்னைக்கு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்க முடியாதுல்ல. யூ ஷுட் ஆல்வேஸ் பி இந்த வருமுன் காப்போம்ன்ற இதே வேலைக்கு ஆகாதா சார்? இல்லை, நீங்கள் அந்த லிஸ்ட் போட்டு வச்சுக்கணும் என்னெல்லாம் தப்பாக போகலான்னு சொல்லிட்டு. பட் தென் த சம் சர்ப்ரைஸ் வில் கம் யுவர் வே. படம் வரட்டும், அதுக்கப்புறம் அதை பற்றி இன்னும் ஸ்பெசிஃபிக்காக பேசுவோம். பட் நான் ஜென்ரலாகவே கேட்குறேன், தக் லைஃப் பற்றி இல்லை, ஜென்ரலாகவே வந்து யூ கான்ட் பி லைக் ஓகே நான் ப்ரிப்பேர். நெவர். த மினிட் யூ திங்க் தட் யூ காட் எவ்ரிதிங் சார்ட்டட்,
யூ லேண்ட் இன் ட்ரபிள். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இந்த பால் கேட்ச் வரும், இந்த பால் கேட்ச் வரும் இருந்தால் தான் கேட்ச் வரும்போது பிடிக்க முடியும். எல்லாட்டி விட்டுருவோம். இப்போது நீங்கள் உங்களோட பார்ட் வந்து சில இடங்களில் நோ சொல்கிறதோ இல்லைனா வந்து இப்படி பண்ணிக்கலான்னு ஆல்டர்னேட் சஜஷன் கொடுக்குறதோவும் உங்களுடைய பார்ட் ஆஃப் ஒர்க்காக இருக்கும் போது, கேஆர்ஐயாக இருக்கும் போது மணி சார் கிட்ட அதை எப்படி சொல்வீங்க நீங்கள்? சரி இல்லை திஸ் இஸ் நாட் பாசிபிள், திஸ் இஸ் நாட் பாசிபிள்ங்கிறது ஆல் தட் ஐம் ட்ரைங் டு சேஸ் திஸ் இஸ் நாட் பாசிபிள்ங்கிறது வந்து முடிவெடுக்கிற நேரத்தில் அவர்கிட்ட போய் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. முதல்லேருந்தே அதை பற்றி பேச ஆரம்பிச்சுறது பெட்டர். இஃப் யூ ஆர் கோயிங் டு கோ தட் வே மேபி தட் வில் பி அன் இஷ்யூங்கிறது. ஸோ இட் ப்ரொடக்ஷன் என்பது ஒரு ஆன்கோயிங் கான்வர்சேஷன். அது வந்து எஸ் நோ கடைசியாக சொல்கிறதா இருக்கலாம், ஆனால் எஸ் நோ சொல்கிற லெவலில் எடுக்கிற முடிவு இல்லை. அது என்ன இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்ன பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு, எப்படி பண்ணுறாருங்கிறத ஒவ்வொரு அடியும் கூடவே இருந்தோம்னா அவருடைய விஷயம் நான் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவோம். முடியலைன்னா அவரும் ப்ரிப்பேர்டாக தான் இருப்பார். நான் சொல்லி அவருக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, அவருக்கே தெரியும் அங்கே ஒரு ரோட் பிளாக் இருக்குது, வி ஒர்க் இனஃப், நடக்கலை, ஓகே இப்படி போயிடுவோனுங்கிற முடிவு அப்போ எடுப்பார். ஸோ இதை பற்றி இன்னும் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் ஈபியாக ஒர்க் பண்ண ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி சொல்யூஷன் ஒன்று கொடுத்து வேண்டாம் நான் சொல்லி தப்பாக போகிறதும் இருக்கு, அதுவுமே இப்போ சொல்லலாம். இல்லை 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 கடல் பர்டிகுலர்லி நான் பதில் கருத்து எதுவும் கொடுக்கல. இன்ஃபேக்ட் கடல் போது மிஸ்டர் சிட்டு மொஹபாத்ரான்னு என்னுடைய சீனியர் ஒருத்தர், அவரும் ஆல்மோஸ்ட் லைக் ஸ்டாண்டின் இபியாக இருந்தார். அப்போ அதில் அசோசியேட் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணார். ஹி வாஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு மேக் ஷுர் தட் ஐ ஹேட் இனஃப் சப்போர்ட், நான் கேட்ச் விட்டு அவர் பிடிக்கிறதுக்கு. ஸோ அதில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு எதாவது டவுட் வந்தால் அவர்கிட்ட கேட்கலாங்கிற எண்ணத்துலேயே நான் ஒர்க் பண்ணேன். கேட்கலன்னு நினைக்கிறேன், பட் அவர் இருக்காருங்கிறது எனக்கு ஞாபகம் இருந்தது. என்னுடைய வேலை பியோர்லி எக்ஸிக்யூஷனை பொறுத்தவரையில் தான். பொன்னியின் செல்வன் டைமில் பிளானிங் லெவல்லே அதிகமாக பேச வேண்டியிருந்தது. உதாரணத்துக்கு அந்த தாய்லாந்து லொக்கேஷன்லாம் நான் ஏற்கனவே வேறு ஒரு படத்துக்காக பார்த்து வச்சுருந்தது. ஸோ இட் வாஸ் ஈஸி டு சஜஸ்ட். ஏன்னா தாய்லாண்டில் ஃபில்ம் மேக்கிங் கல்ச்சர் இருக்குது, எக்யூப்மெண்ட் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது. அது ஸ்ரீலங்காவுடைய லுக்கை மேட்ச் பண்ணும். அங்கே தேவைப்படுற ஸ்டண்ட் சப்போர்ட் இருக்குது, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சப்போர்ட் இருக்குதுன்னு தெரியும். ஸோ ப்ராப்ளி தட் இஸ் ஒன் ஆஃப் த பெட்டர் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் மீ. ஓகே, இப்போ கடல் பற்றி பேசணும். கடல் வந்து நிறைய பேருக்கு போய் சேராத ஒரு படம். ஸோ ஜென்ரலாக நீங்கள் ஒரு படம் பண்ணி முடிச்சிட்டா டியூ டிட்டாச் ஃப்ரம் தட் ஃபிலிம், அவ்வளோதான் முடிச்சிட்டோமா, இல்லைனா வாட் வென்ட் ராங்ன்ற கான்வர்சேஷன் இருக்குமா? அகெயின் அது வந்து சரி இப்போ எல்லோரும் உட்காந்து இதில் எது நல்லா போச்சு எது நல்லா போகலான்னு பேசுவோம் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ்ட் கான்வர்சேஷனாக இல்லாமல் அது ஆர்கானிக்காக நடந்துகிட்டே தான் இருக்கும். படம் எடுக்கும்போதே நீங்கள் இது நடக்கும், இது நடக்காது, இது பிடிக்கும், இது பிடிக்காதுன்னு நினச்சிட்டே இருப்பீங்க. படம் வந்த பிறகு யூ வில் கீப் கிராஸ் செக்கிங் இல்லையா, நம்ம நினச்சது சரியாக போச்சா சரியாக போகலையான்னு. நண்பர்கள் மெல்ல சொல்லுவாங்க, பிடிக்காதவங்க அழுத்தமாக சொல்லுவாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஃபீட்பேக் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ எப்படி ரொம்ப நல்லா இருக்குது, ஆஹா ஓஹோ உங்களை மாதிரி யாருமே இல்லைன்னு சொல்கிற கமெண்ட்டை ரொம்ப அதிகமாக வாங்கிக்காமல் இருக்கோமோ, அதே போல் இப்படி தான் எடுத்துருக்கணும் நீங்கிற கருத்தையும் அதிகமாக கேட்காம இருக்கிறது பெட்டர். அல்டிமேட்லி இட் ஹஸ் டு பி யோர் டெசிஷன். யூ கேன் பி டூ ப்ரௌட் ஆஃப் இட் ஆர் டூ அஷேம்ட் ஆஃப் இட், either way, you know what I mean. நீங்கள் ரொம்ப பயந்த படம் இது எப்படி லேண்ட் ஆக போகுதுன்னு தெரியல. பொன்னியின் செல்வன், பிகாஸ் இட்ஸ் சச் அ பிக் ஃபில்ம், பீரியட் ஃபில்ம், செந்தமிழ் பேசுகிறோம், யூனோ நீளமான படம், மிகப்பெரிய பொருட்செலவுலையும் எஃபர்ட்லையும் எடுத்த படம். ஸோ அல்சர்ஸ் தான் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி. ஆனால் எக்ஸைட்மெண்ட்டும் இருந்தது, எல்லாரும் லைக் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை இருந்தது. ஆனால் டெஃபினட்டாக பயந்த படம் பொன்னியின் செல்வன் தான். ஓகே, ஒரு பட்ஜெட்டை தாண்டி சார் கூட ஒர்க் பண்ணது, பட்ஜெட்டை தாண்டி போகுது அப்படின்ற ஒரு ஃபீல் வரும்போது அந்த காஸ்ட் கட்டிங் அப்படிங்கிறது பாசிபிளா சார்? அது பாசிபிள் தான். எப்படி சொல்லேன்னா சார் பொதுவாக பட்ஜெட்டுக்கு மீறி படம் எடுத்ததே இல்லை. ஓகே, ஏன்னா அவர் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுற பட்ஜெட் கோர்ஸ் கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். வாரம் மாதம் ஷெட்யூல் பை ஷெட்யூல் எது எப்படி போயிட்டுருக்குங்கிற கான்வர்சேஷன் நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதில் எது கூட போகுது எது குறைய போகுது, ஓகே இதில் அதிகமாகுதுன்னா அதில் குறைச்சிக்குவோம் அப்படிங்கிற ஒரு பிளானிங் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ 100 பட்ஜெட் வைக்கிறோன்னா 98லேருந்து 103 எங்கே வேணால் முடியுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். எப்போவும் அதே மாதிரி தான் முடிச்சிருக்கோம். ஸோ கோர்ஸ் கரெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது மிகப்பெரிய பட்ஜெட் இருந்தால் மட்டும் ஒரு
உலகத்திலே சிறந்த படம் எடுத்துட முடியுங்கிற மாதிரி ஒரு கலை இல்லை இது. நீங்கள் 1000 கோடி செலவு பண்ணி சுமார் படம் எடுக்கலாம், 10 லட்சம் ரூபாயில் மாஸ்டர் பீஸ் கூட எடுக்கலாம் இல்லையா? ஸோ மணி சாரோட ஐடியாஸ்லாம் உங்களை எவ்வளோ ஃபேசினேட் பண்ணுது ஆஸ் அ ரைட்டரா டைரக்டர் நியூ? அதுக்கு தீனி போடுற மாதிரி எப்படி ஃபேசினேட்டிங்காக இருக்கு? வெளியில் வராத விஷயங்கள் பற்றி சொல்லுங்கள். நாங்கள் பார்த்த படங்கள் நாங்கள் பார்த்து ஃபேசினேட் ஆகிட்டோம், பட் இந்த மாதிரி லைன்ஸ் இருக்குது, இல்லை சார் இந்த மாதிரி விஷயங்கள் யோசிக்கிறாங்க, இல்லை சார் எப்போதுமே வந்து ஒரு ஸ்டீரியோ டைப்குள்ளேயே வந்து இருந்ததே கிடையாது. மேபி ஒரு பெரிய பட்ஜெட் படங்கள் மட்டும்தான் சார் பண்ணுவாங்க அப்படின்னும் இல்லை, பெரிய ஆக்டர்ஸ் கூட ஒர்க் அப்படி இல்லை. ஹீ கான்ஸ்டன்ட்லி பிரேக்ஸ் இஸ் ஓன் அந்த பெஞ்ச் மார்க் மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அது. ஸோ நான் சார்கிட்ட வேலைக்கு சேர்ந்த டைம்லேருந்து ஒரு சில கதைகள் அவர்கிட்ட தயாராக இருந்திருக்கு. அதை வெவ்வேறு வடிவத்தில் வெவ்வேறு ஷேப்பில் நான் கேட்டிருக்கேன். தில்சே ஒர்க் பண்ணும்போதே அலைப்பாதையோட ஒரு வெர்ஷன் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ ஒரு கதையோடைய ஒரு சாயல் இருந்தது, அதுதான் பிற்காலத்தில் ஆயுத எழுத்தா மாறிச்சு. ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் படித்தார், அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி கன்னத்தில் முத்தமிட்டால் நடந்தது. வேற குரு வந்து ஃபுல்லி ரிசர்ச் பேஸ்ட் அண்ட் அவருக்கு எப்போவுமே அந்த இந்தியன் எபிக்ஸில் ஒரு ஃபேசினேஷன் இருக்கும். அது மூலமாக ராவணன் நடந்தது. செக்கச்சிவந்தவானம் கூட நான் வந்து ஒரு ஆரங்கசேப் பற்றி ஒரு ஏப்ரஹாம் இரலி அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் ஹிஸ்டாரியன் எழுதிய ஒரு புக்கு நான் படிச்சுட்டு இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு நான் ஃபிக்ஷன் மட்டும்தான் படிச்சுட்டு இருந்தேன், ஃபிக்ஷனே படிக்கலை. அதில் எம்பரர்ஸ் ஆஃப் த பீகாக் த்ரோன்கிற புக் அது. அதில் முகலாய சாம்ராஜ்யத்தில் இருக்கிற அந்த பவர் ஸ்ட்ரகிள் பற்றி ரொம்ப அற்புதமாக எழுதியிருந்தார். அதில் ஒரு சில சாப்டர்ஸ் தாரா ஷிகோ பற்றியும் அவுரங்கசீப் பற்றியும் படிக்கும்போது அது ரொம்ப நெஞ்ச உருக்கிற மாதிரி இருந்தது. அந்த 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 சகோதர சண்டையும் அந்த வயலன்ஸும் அவர் எழுதியிருந்த டீட்டெயிலிங்கும். நான் முந்தி ஆக்ரா போன போதே இட் வாஸ் குவைட் அன் இன்ஸ்பிரேஷன் டு மீ. So I was telling sir, why can't we make a gangster story based on this? So we worked on a line. எங்கே இந்த இன்ஸ்பிரேஷன் வரும்னு சொல்ல முடியாது, பட் as long as it has something genuine, he will latch on to it. அது அண்ட் அவர் ஏற்கனவே பண்ண படம் மாதிரி இல்லாமல் இருந்தால் இன்னும் சந்தோஷம். அது மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஆமாம், ஒவ்வொரு தடவை ஆமாம், ஒரு அஞ்சலி பண்ணுவார், அடுத்த படம் தளபதி பண்ணுவார். பிகாஸ் he needs that redemption மாதிரி. இல்லை, ஃபெர்டைலாக இருக்கணும் லேண்டுனாக்கா நீங்கள் திரும்ப திரும்ப சோளமே போட முடியாதுல்ல. சோளம் நெல் கரும்பு மாற்றி மாற்றி. ஸோ ஐடியாஸ் புதுசு புதுசாக அவருக்கு வரணும், அவருக்கு இன்ஸ்பயர் ஆகணும்னா அந்த கதையோட களம் மாறிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் எங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரி கண் முன்னாடி இருக்குது, அதை டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்கிற காரணத்தால் ஒரு தாரா ஷிகோ அவன் தான் அடுத்தாப்பில் பவருக்கு வர வேண்டியவன். ஆனால் ஒரு அவுரங்கசீப் அவர் ஒரு ஷாஜா ஷுஜாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து இவனை தீர்த்து கட்டுறாரு, அவனையும் தீர்த்து கட்டுறாரு. இதில் ஒரு போலீஸ்காரன். வி வர் வெரி எக்ஸைட்டட் அபவுட் த வெரி சிமிலிட்யூட் ஆஃப் திஸ் ஒன், யூனோ த ஹிஸ்ட்ரிக்கும் நாங்கள் எழுதுகிற ஃபிக்ஷன். எக்ஸாக்ட்லி அதோட ஒரு அடாப்டேஷன் சொல்லலாமா? இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். பிகாஸ் அதில் விஜய் சேதுபதி கேரக்டர்லாம் கிடையாது. இப்போ வாட் ஹேப்பன்ஸ் அட் தி எண்ட் அந்த புக்கில்? அந்த புக் இல்லை, ஹிஸ்ட்ரியில் என்ன நடந்தது ஹிஸ்ட்ரி. ஸோ அவுரங்கசீப்புக்கும் ஷாஜா ஷுஜாங்கிற இன்னொரு இளவரசருக்கும் க்ரௌன் பிரின்ஸ் தாரா ஷிகோ மேலே போறாம. தாரா ஷிகோ தான் ஆக்ரால அவங்க அப்பா கூட இருக்காரு. அவர் தான் அடுத்தாப்புல ராஜா வரப்போறாருன்னு உடனே இந்த 2 பிரதர்ஸும் கூட்டு சேர்ந்துட்டு ஆக்ராவுக்கு வராங்க. வந்து அவரை விரட்டுறாங்க. அவர் தப்பிச்சு போறவரை பிடிச்சி கொலை பண்றாங்க. அதுக்கப்புறம் அவுரங்கசீப் இந்த பிரதரையும் கொண்டுட்டு அவருக்கு இதுதான் கதை, இதுதான் நடந்தது. பட் இட்ஸ் நாட் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் what his father did to his siblings. ஷாஜஹானோட கதையும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஸோ ஹார்ட்கோர் கேங்ஸ்டர் ஸ்டோரி இது. மெட்ராஸ் டாக்கீஸ்ல இந்த படம் எங்களுக்கு லாஸ் அப்படின்னா எது சொல்லுவீங்க? நான் சொல்ல மாட்டேன். வந்த டைம்ல வந்து சரியா ரிசீவ் பண்ணிக்காம அப்புறமா இதை எப்படி மிஸ் பண்ணோம்? அன்பே சிவம் வந்து இன்னைக்கு என் தம்பி இஸ் ஜஸ்ட் 20 years old. ஹீ வாட்சஸ் அன்பே சிவம். இப்படி ஒரு படம் சூப்பராக இருந்ததுல, அதில் இப்படிலாம் செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு இஸ் டாக்கிங் அபவுட் இட். எங்களோட எந்த படத்தை யாராவது வந்து நல்லா இருக்குன்னு சொன்னால் நீ அப்போ இன்னும் ரசிச்சிருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, எனி ஃபில்ம் ஏதாவது ஒரு படத்து மேலே அந்த ஆதகம் கொஞ்சம் ஜாஸ்தியாது, இது இன்னும் நல்லா நீங்கள் ஆயுத எழுத்து சூப்பர் படம் இப்போ அப்படின்னா ரிலீஸ் ஆன அன்னைக்கு நீ எங்கே இருந்த அப்படின்னு நான் கேட்பேன். ஓகே ஓகே. பட் எதனால அந்த பர்டிகுலர் டைமில் அது எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் அது அந்த பாயிண்ட் இட் வெல் இட் குட் ஹவ் டன் ஈவன் பெட்டர். ஐ திங்க் அந்த
நான் லீனியர் கதையை Pattern புதுசா இருந்தது. அப்போ இப்போ எல்லாருக்கும் அது ஈஸியா கனெக்ட் Connect ஆகுதுன்னு ஆகுது. நினைக்கிறேன். ப்ளஷர். ஓகே. இப்போ ஒரு ஒரு ஸ்டோரி ஒரு ஐடியா கன்சீவ் பண்ணுறது ஒன்று, ஸ்டோரி, ஸ்கிரிப்ட், ஸ்க்ரீன் பிளே, இது இந்த மூணுத்துக்கும் என்ன மாதிரியான ஒரு வித்தியாசமாக ஒன்று இருக்குது? ஐ திங்க் திரைக்கதைங்கிறது வந்து ரொம்ப அழகாக சொன்னது வந்து அகிரா குரோசவா தான். அதுக்கு 4 கால் இருக்கும் ஆனால் நாய் இல்லை, அதுக்கு ஒரு வால் இருக்கும் ஆனால் அது சிங்கம் இல்லை, ஏன்னா அதுக்கு காது இப்படி தூக்கி இருக்கும் ஆனால் அது ஆடு இல்லை, பட் அது ஒரு அனிமல் அப்படிங்கிற மாதிரி. நாடகங்கள்ல இருக்கிறது போல வசனங்கள் இருக்கும், நாவல்களில் இருப்பது போல பல இடமாற்றங்களுக்கான விளக்கங்களும் இருக்கும், அல்லது மேடை பேச்சுக்கு இருக்கிற மாதிரி ஒரே ஒரு நீளமான மோனோலாகும் இருக்கும். இதுதான் திரைக்கதை. திரைக்கதைங்கிறது வந்து அதுக்குன்னே ஒரு யூனிக் ஷேப்ல இருக்கிற ஒரு ஃபார்ம். அண்ட் திரைக்கதையோட பர்பஸ் வந்து யாரும் அதை படிக்கிறதுக்காக இல்லை, அது நீங்கள் படிக்க போகிறது இல்லை. இப்போ ரொம்ப சிறந்த திரைக்கதை இருக்கிற ஒரு படத்தை எடுத்துக்கங்களேன், ஆல் அபவுட் ஈவ் அல்லது அபூர்வ ராகங்கள், அந்த அந்த படங்கள் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது நீங்கள் ஒரு எழுதப்பட்ட ஒரு திரைக்கதையை நீங்கள் படிக்க போகிறது, அது ஒரு ப்ளூ பிரிண்ட். அதை படித்தா நடிகர்களுக்கு தான் என்ன பண்ணணும்னு தெரியணும், கேமராமேனுக்கு தான் என்ன பண்ணணும்னு தெரியணும், எடிட்டருக்கு இந்த படம் எப்படி எடிட் பண்ணணுங்கிற ஒரு முடிவு எடுக்க தெரியணும். அதுதான் அதோடைய பர்பஸ். அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும், வசனங்களும் இருக்கும். ஸோ கதையாக நீங்கள் இமேஜின் பண்ணி திரைக்கதையாக வரும்பொழுது இந்த பர்பஸ்க்காக பண்ணுறோன்னு நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அதுக்காக தான் ஐம் ட்ரைங் டு டிஃபைன் த ஃபார்ம் ஆஃப் அ ஸ்க்ரீன் பிளே. ஒரு கதைங்கிறது யார் இருந்தாங்க, என்ன நடந்துச்சு, எங்கே போனாங்க, எப்படி வந்தாங்கங்கிறத சுவாரஸ்யமாக சொல்கிறோம், அவ்வளோதான். திரைக்கதை இஸ் அ மிக்ஸ் ஆஃப் தேட் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கிட்டத்தட்ட ஒரு நாடகத்தில் இருக்கிற ஸ்டேஜ் டைரக்ஷன்ஸ் மாதிரி இல்லை கேமரா இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கும். ஸோ மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் அவங்க திரைக்கதை எழுத வரும்போது அவங்களுக்கும் ஒரு படம் 2 படம் அவங்களுக்கு இட் டேக்ஸ் சம் டைம் டு கெட் அ ஹேங் ஆஃப் இட். அவங்களுடைய திறமையை இந்த ஃபார்முக்கு எப்படி மாற்ற முடியும்னு அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா திரைக்கதைக்கும் நாங்கள் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணணுன்ற தேவையே இல்லை போல இருக்கே. ஏன்னா இட்ஸ் ஆல் அபவுட் இது வந்து ஒர்க்குக்காக நீங்கள் வந்து யூ ஹவ் மேட் யுவர் ஜாப் லிட்டில் ஈஸியருங்க. நான் சொல்றது திரைக்கதை என்ற ஃபார்ம் பற்றி. அந்த திரைக்கதைங்கிறத நீங்கள் உள்வாங்கிக்கிறது படமாக பார்க்குறீங்க. ஓகே, இந்த காட்சியிலேருந்து இந்த காட்சி போகுது, அதுக்கப்புறம் அது நடக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? அது திரைக்கதை ப்ளஸ் எடிட்டிங் சேர்ந்த ஒரு மேஜிக், அது சினிமா, அது பேசிக்கலி. ஸோ எஸ் யூ கேன் சே ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் நான் சொல்றது ஸ்கிரீன் பிளேங்கிற இந்த ஃபார்ம் பத்தி. ஓகே. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் சைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.